ஆனா இந்த அளவுக்கு கேவலமா பண்ணக்கூடாதுடா. இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல மக்களுக்கான அடிப்படை தேவை இல்லாதனால ஒரு பிரஸ் மீட் நடத்தினாங்க அந்த பொதுமக்கள். அதை பார்த்த திமுக கொத்தடிமை அந்த ஊர் மக்களை மிரட்டியிருக்காங்க. மிரட்டினது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு வர மின்சாரத்தையும் கட் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து பேட்டி கொடுத்தோம். நாங்க இந்த மாதிரி கரண்ட் இல்லை, கொக்கி போட்டிருக்காங்கன்னு சொன்னோம். நாங்க அதுக்கு எதனா செய்வாங்கன்ட்டு தான் நாங்க கரண்ட் ரொம்ப வச்சு கொடுப்பாங்கன்ட்டு தான் நாங்க பேட்டி கொடுத்தோம். நேற்று வந்து கொடுத்ததுல காலையில வந்து பார்த்தா கரண்ட் எடுத்துட்டாங்க, கட் பண்ணி விட்டாங்க. இப்போ குழந்தைங்க குட்டிமா நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த அளவுக்கு எச்சத்தனமான வேலையை பார்த்துருக்காங்க. இத பத்தி செய்தி சேர்க்க வந்த செய்தியாளரையும் மிரட்டியிருக்காங்க. அவன் சம்பாதிக்கிறதுக்கு வந்து எடுப்பான். நீங்க வந்து அவனுக்கு பேட்டி கொடுப்பீங்களா? இங்க ஊர்ல ஒரே கலாட்டா பண்ணி வெடிக்கிற யாரு கலாட்டா பண்றாரு? யாரு எம்எல்ஏ கலாட்டா போடுறா? கேஸ் போடுற மக்கள் பிரச்சனை தான் போடுறேன். மக்கள் பிரச்சனை நீ பாத்துற. நீ வந்து பேட்டி எடுத்துக்கிற அசிங்கமா பேசுறீங்க. மக்கள் பிரச்சனை தான் எடுத்துட்டு மக்கள் பிரச்சனை தான் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப தலையற நீ. ஐயோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள், வெரி வெரி ஃபர்ஸ்ட்.